ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு 1:1 அடிச்சிடும். அடிச்சா எனக்கு 1:2 இல்லாட்டி இல்லன்னா 1:1 அப்படிங்கிற மாரி நான் மூவ் கேட்டர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1:2 வைக்கவா என்ன? ஓகே ப்ரோ வச்சுக்கலாம் ப்ரோ. 1:2 ஏன்னா மேஜராவே மேல தான் போகுது. கீழ வந்துருச்சு. ஸோ 1:2 வைக்கலாம் ப்ரோ. ஓகே. மேஜராவே மேல போடுங்கிறீங்க. சூப்பர். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வந்துருச்சு ப்ரோ கீழ. ம். 1:1 ஆயிடுச்சோனே ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? 1:1 கிட்ட ஆயிருச்சு. என்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்லன்னா ஆட்டோல போட்டுக்கலாம். ஓகே. இப்ப ஹை டூ லோக்கு ஒன் டைம் ரீட்ரேஸ்மெண்ட்ட செக் பண்ணிருவோமா? ரீட்ரேஸ்மெண்ட்ட உடைச்சிருச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஆமாங்க ப்ரோ. ஆஹா! ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கு 50 மினிட்ஸ்ல? உடைச்சிருச்சு. பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா 30 மினிட்ஸ்ல என்ன பண்ணோம்? ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாமா? 30 மினிட்ஸ்லயும் பிரேக் ஆயிருச்சுங்க ப்ரோ. 30 மினிட்ஸ்லயுமே என்ன ஆயிருக்கு? கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பிரேக் பண்ணிருக்கு. பண்ணிருச்சு. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண போது? மேல தான் போகுது. மேல தான் போக போகுது. போகுது. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. எது வரைக்கும் போது? ஃபர்ஸ்ட் அந்த ஹை வரைக்கும் போகும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எது வரைக்கும் போது? அந்த ஹை சான்சஸ் ஹை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு சான்சஸ் இருக்கு. இருக்கு. இப்ப போயிட்டு ட்ரேட் எடுப்போமா? எடுக்கலாங்க ப்ரோ. எடுக்கலாமா? ப்ரோ அதான் ஹை உடைச்சிச்சுங்க ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. சரி. எடுக்கலாமா இப்ப ட்ரேடு? ப்ரோ அத 1:1 புக் பண்ணிருந்து எடுக்கலாம் ப்ரோ. இல்லன்னா 1:1 எடுக்கலாம் தானே. ப்ரோ. அதுதான் ஸ்டாப் லாஸ், என்ட்ரி மூவ், நோ ப்ராஃபிட், நோ லாஸ். இப்ப போயிட்டு உடனே நான் ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல உடனே இல்ல ப்ரோ. ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம். ஆ. ஓகே. இப்போ இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ரைட்டா? ஏன் ஆமா வந்திருக்கு? ப்ரோ. அப்ப இந்த இடத்துல பார்த்தா இம்பல்ஸ், ரீட்ரேஸ், இம்பல்ஸ். இன்டர்நேஷனல் லோ எது? இம்பல்ஸ். இதானே? அது என்ட்ரி பாயிண்ட் எஸ் ப்ரோ. அப்ப ஸ்விங் லோ டூ. ஸ்விங் ஹை வெப் வெப்ப போட்டு பார்ப்போமா? போடலாம். மார்க்கெட் நிக்கிற இடம். கரெக்ட்டா? கரெக்ட்டா ரீட்ரேஸ்மெண்ட்ல நிக்குது ப்ரோ. கோல்டன் ஏரியா. கரெக்ட்டா என்ன ஏரியால நிக்குது? ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா நிக்குது. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால நிக்கிறா? நின்னு ஆமா இங்க ப்ரோ. என்ன ஆகுது? ஒரு நல்ல புல் கேண்டில் கொடுத்துருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. ட்ரேட் போலாம் ப்ரோ. ட்ரேட் போலாமா? போலாம் ப்ரோ. பை ட்ரேட். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் அந்த லோ இது இந்த மாரி ஒரு சினாரியோ ரீட்ரேஸ்மெண்ட்ல வரும்போது உங்கள ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா, 786 க்கு கீழ வச்சுக்கலாம். 776 கீழ ஓகேவா? வச்சுக்கலாம். ஓகே. டார்கெட்டு 1:2 இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் எஸ்டிம் வச்சுப்போமா? 2.5. ஓகே ப்ரோ. ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. அடுத்த ஃபிளிப் வச்சுட்டானா? ஆமாம் ப்ரோ. இல்ல. ஈக்குவல் ஹை வச்சுட்டா லோவும் ஆஹா இதா மாறிச்சா? இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா அப் ட்ரெண்ட் தான். சி. நெக்ஸ்ட் இன்டர்னல் லோல என்ன கிடைக்குது? லாஸ்ட் ஃபிளிப் இன்டர்னல் லோல என்ன கிடைக்குது? ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங். ஆ? என்ன பண்ணலாம்? இப்போ டவுட்டா இருக்கு ப்ரோ. ஆனா ஒரு ட்ரேட் போலாம்னு தான் தோணுது. இருந்தாலும் நான் போக மாட்டேன். கான்ஃபிடென்ட் இல்ல. ரைட்டா? ஆமாம் ப்ரோ. கான்ஃபிடென்ட் இல்லாதப்ப ட்ரேட் எடுக்காம இருக்கிறதே நல்லதுதான். தப்பு நல்லது. கிடையாது. ஸோ 2த்துலயுமே 1:1 கிட்டா? இதுலயும் ஆமாம் ப்ரோ. 1:1 கிட்டு, இதுலயும் 1:1 கிட்டு. இப்ப ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா? எடுத்திருந்தாலும் 1:1 கிட்ட எஸ் ப்ரோ. ஃபைனலி டார்கெட் டார்கெட் ஹிட் டார்கெட் பிரேக் ஹிட்டு. என்ன ஆயிடுச்சு? டார்கெட் ஹிட்டு. ஹையும் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபெப் போட்டு பார்க்கலாம். என்ன எங்க பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஃபெப். ரீட்ரேஸ்மென்ட் பார்ப்போமா? ஆமாம் ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் என்ன பண்ணிச்சு? உடைச்சிட்டான். ரைட்டா? ரீட்ரேஸ்மெண்ட்டே அவன் உடைச்சிருச்சு. கண்டிப்பா என்ன பண்ண போறான்? இன்னொரு ஹைக்கு மேல போகலாம். மேல தான் போகும். ரைட்டா? ஆனா இவ்வளோ பெரிய ஸ்பைக் குடுத்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோமா? கீழ வந்துட்டு தான் போகும். ஏன்னா கீழ ரேலியா இருக்கு. வந்துட்டுனா மேல போகும். கரெக்ஷன் குடுத்தாதான் என்ன பண்ணுவோம்?
ட்ரேட் இருக்கும். அடுத்த ட்ரேட் எடுப்போம். அதர்வைஸ் நோ ட்ரேட். நோ ட்ரேடா? ஜஸ்ட் வாட்சிங். கரெக்ஷன் கொடுக்கவே மேல போகுது ப்ரோ. ம். மேல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு ப்ரோ. மார்க்கெட் எங்க போயிடுச்சு? மேல எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரீம் கீழ தாண்டிடுச்சு. வந்து மார்க்கெட் கண்டிப்பா மேல போறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு. எஸ் ப்ரோ. சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோ எது? எதுமா? லாஸ்ட் ஆனது. அதான் ப்ரோ. இப்ப அத பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு இம்பல்ஸ் ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்க்கலாம். பிரேக் பண்ணால். பிரேக் பண்ணால். பிரேக் பண்ணிட்டான். என்ன பிரேக் பண்ணுவோம்? பண்ணி ஸ்விங் லோ டு ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்க்கலாம். இது இந்த ஸ்விங் மேஜரா? அந்த ஆமாங்க ப்ரோ. சோ 50% எங்க வருது? ஒரு நல்ல கரெக்ட்டா ஒரு கீ நல்ல ஏரியால வருது. கீ ஏரியால வருதா? ஆமாம் ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஆமாவா? சோ இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? 50 to 60 இந்த ஏரியால மார்க்கெட் என்ன ஆகலாமா? இங்க இருந்து பை ஆகலாம் ப்ரோ. இங்க இருந்து என்ன ஆகலாம்? இந்த ஜோன்ல இருந்து பை ஆகலாம். பை பை ஆகலாம். ஆகுறதுக்கான சான்சஸ் நிறையவே நெறைய இருக்கு. இருக்கா? இப்போ ஆமாங்க ப்ரோ. இங்க இருந்து என்ன ஆகலாம்? இப்ப இங்கிருந்து கீழ வரலாம். கீழ வரலாம். எது வரைக்கும்? ரீட்ரேஸ்மென்ட் வரைக்கும். எந்த எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம் ப்ரோ. ஹைல ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா பிரேக் ஐ ஆயிருச்சு. அவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸா? ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் தானே ப்ரோ. கவுண்டர் ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட்னா கவுண்டர் இது ட்ரேடு. இவ்வளவு ஸோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு இது இவ்வளவு பெரிய 1:1 கூட வராது. இங்க உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஹை இருக்கா? அதான் ப்ரோ. இன்டர்னல் ஹை இல்லன்னா வந்து அதோட இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் வச்சு அதோட ரீட்ரேஸ்மென்ட் இல்லன்னா 786 வைக்கலாம். மேக்ஸிமம் இது வரைக்கும் வச்சாலே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே. எல்லாமே சேர்த்து கவர் ஆயிடும். ஓகேவா? சோ மார்க்கெட் எங்க ஓகே ப்ரோ. வரும்னு டிசைட் பண்றீங்க? எக்ஸ்ட்ரீம் இது சாரி ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாக்கு. ரன் பண்ணலாமா? ஓகே ப்ரோ. ஐ ஷூர்? கவுண்டர் ட்ரெண்ட் ஷூர் ப்ரோ. போறீங்க? ஷூரா? ஷூர் ப்ரோ. ஷூர். இன்வெஸ்ட் தெளிவா டு இருக்கீங்க ஸ்டாப். அப்போ. மார்க்கெட் கண்டிப்பா கீழ வரும். எதனால கீழ வாங்குறதுல இவ்வளவு தெளிவு? ஒய்? ப்ரோ ஏன்னா கரெக்டா நம்ம இந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகிற இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கு ப்ரோ. அப்புறம் இம்பேலன்ஸ். பிரேக் குட். ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிஓஎஸ் நடந்துருச்சு ப்ரோ. ஓகே குட். அப்புறம் கண்டிப்பா கரெக்டா இந்த நீங்க மார்க் பண்ண இம்பேலன்ஸ என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால ஒரு கீ ஏரியா இருக்கு. கீ லெவல் இருக்கு. ம். விட்டு ஒரு நல்ல அந்த ஏரியால என்ன இருக்கு இங்க? ராலி பேஸ் ராலி என்ன ஜோன்? ரேலி பேஸ் ரேலி. டிமாண்டும் இருக்கா? அப்ப ஆமாம் இங்க ப்ரோ. இருந்து என்ன ஆகலாம்? இங்க வந்துட்டு பை ஆகலாம். அதை ஃபுல்லா க்ளோஸ் ஆமா. பண்ணி 1:1 கிட்டா? அப்ப என்ன பண்ணும் ஸ்டாப் லாஸ? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிக்கலாம். என்ட்ரிக்கோ இல்ல ஆட்டோலயே ஃபிட் பண்ணிடலாமா? ஆட்டோல போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. அடுத்த ஃபிளிப் ஹை மாறிடுச்சு. ஆமாவா? ஆமாம் ப்ரோ. மார்க்கெட் இந்த ஹைய உடைச்சிருக்கு ரைட்டா? எஸ் ஏன் ப்ரோ. ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மெண்ட். ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். ரீட்ரேஸ்மென்ட் போடுவோம். ரைட்டா? சோ 50 to ஓகே ப்ரோ. 60 மார்க்கெட் எங்க இருக்கு? 50 to 60 லெவலு என்ட்ரி ஏரியாலுக்கு. மேல இருக்கு. ஆனா ஒன் டைம் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 30 மினிட்ஸ்ல போயிட்டு ஒரு வேலிடேஷன் ஓகே எடுத்துப்போமா? ப்ரோ. ஆனா 30 மினிட்ஸ்ல ஹை என்ன க்ளோஸ் பண்ண வைக்கல. விடல. க்ளோஸ் வைக்கல. 50 மினிட்ஸ்ல தான் பிரேக் பண்ணிருக்கு. 30 மினிட்ஸ்ல என்ன பண்ணல மேஜரா? க்ளோ ஏன்னா க்ளோஸ் வைக்கல 30 ப்ரோ. மினிட்ஸ்ல இந்த ஹை தெரியுதா? தெரியலன்னா ஓகே பார்க்க வேணாம். இங்க என்ன ஆகுது? ஹை தெரியுது. தெரியுது. ஸோ இன்னும் ஒன் டைம் 30 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்போம். ஸோ ரைட் அண்ட் வாட்ச். எஸ் ஃபைனலி 30 மினிட்ஸோட புல் கேண்டிலோட புல்லிஷ் லோவ கேண்டில் என்ன பண்ணிட்டான்? எடுத்துருச்சு. என்ன பண்ணலாம்? எடுத்துட்டான். என்ன பண்ணலாம்? எடுத்தோனே இப்ப எடுத்து ஒரு ட்ரேட் போலாம் ப்ரோ. ஏன்னா க்ளோஸ் ட்ரேட் வைக்கல எதுவுமே. போலாமா? போலாம் ப்ரோ. ஆயிஷா என்ன பை ஷூர் ட்ரேடா? ப்ரோ. ப்ரோ செல் ட்ரேட் ப்ரோ. சேல் ட்ரேட் போலாமா? போலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த ஹைக்கு மேல வச்சுக்கலாம். ஹைக் மேல. ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ். ஓகே ப்ரோ. ப்ளஸ் ரைட்டா?
ப்ரோ இன்னும் வைக்கலாமா? இல்ல ப்ரோ இந்த விக் வரைக்கும் போயிருக்கு. அதான் ப்ரோ இன்னும் கொஞ்சம் மேல வச்சுக்கலாம் ப்ரோ. ஏன்னா 30 மினிட்ஸ் இருக்கு. ஸோ சேம் டார்கெட்டா? ஓகே ப்ரோ. ஓகே ரன் பண்ணவா? ஆர் யூ ஷூர்? ஷூர் ப்ரோ. 50 மினிட்ஸ் போய்க்கலாம் ப்ரோ. ஏன்னா அதில் பார்க்கலாம். ரன் ஓகே. பண்ணுங்க. ம். வா. ஆ? இனிமேல் நீங்க அங்க ஒரே ஸ்டாப் லாஸ் இதா வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஓகே. ஹிட் ஆயிருக்குமா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. பட் இந்த இடத்துல என்ன பண்ண அதுக்கு முடியல. மேல வைப்பேன்னு சொன்னேன். ஹிட் தாண்ட முடியல. தாண்ட முடியல. முடியல. நேரா நியர் டார்கெட் ஹிட் பண்ண இடத்துல வந்துச்சு ப்ரோ. நியர் டார்கெட் ஹிட். பட் டார்கெட் இன்னும் மார்க்கெட் என்ன ரன் ஆயிட்டு இருக்கு. ஹிட் ஆகல. ஹிட் ஆகல. உடனே போய் க்ளோஸ் பண்ணிட இப்போ கூடாது. ஹிட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ ஓகே. ஹிட் பண்ணிட்டான். ஆஃப்டர் தட் இம்பேலன்ஸ் ஒரு இடத்துக்கு வந்துட்டான். பிளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. வந்துச்சு. இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? இங்கிருந்து க்ளோஸ் வச்சா பை ஆகலாம். கீழே உடஞ்சிச்சுன்னா இல்லைன்னா செல் ஆகலாம். எஸ். ஃபைனலி ஆயிடுச்சு ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு. எஸ் ப்ரோ. என்ன பண்ணலாம்? ப்ரோ பை ட்ரேட் போகலாம் ப்ரோ. Are you ஏன்னா sure? எல்லாமே மேலே தான் போகுது. எஸ் ப்ரோ. Are you sure-ஆ? ஷூர் ப்ரோ. 30 மினிட்ல வேலிடேட் பண்ணணும். பை ட்ரேட் ஓகே. என்ன பண்ணணும்? ப்ரோ அது 2 கிளான் க்ளோஸ் வச்சாரு ப்ரோ. எஸ் ஃபைனலி 30 எஸ் மினிட்ஸோட கேண்டல என்ன பண்ணிருக்கு? க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிச்சு. பண்ணிடுச்சு. ஏன்னா 2 கிளான்ல 50 ரீட்ரேஸ்மெண்ட் மினிட்ஸ் ஏரியால க்ளோஸ் என்ன பண்ணி கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? ப்ரோ புல்லிஷ் என்கல்ஃபிங். என்கல்ஃபிங்கா இல்ல 3 ஸ்டார். 3 கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டாரா? என்ன பண்ணலாம்? மார்னிங் என்ன பண்ணலாம்? பை என்ட்ரி போலாம். பை என்ட்ரி போலாம். ஸ்டாப் லாஸ் எங்க? ப்ரோ அந்த லோ கீழ இல்லனா லோ கீழ வச்சுக்கலாம் ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் வந்துருச்சு. நோ 618 இங்க எல்லாம் இருக்கு. 618 இங்க எல்லாம் இருக்கு. அத பார்க்கணும்ல? இல்ல ப்ரோ. என்னால அவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ப்ரோ என்ன அந்த பண்றேன்? லோ கீழ வைக்கலாம். இந்த இந்த 30 மினிட்ஸோட புல் கேண்டல் லோவை எடுக்காத வரைக்கும் இந்த புல் கேண்டல் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. அப்படி வச்சுக்கிறீங்களா? ப்ரோ அந்த லோ கீழ வைக்க கூடாதுங்க ப்ரோ. அந்த லாஸ்ட் லோக்கு கீழே வைக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இது வந்து 618 கிடையாது. 50க்கும் 60க்கும் ஒண்ணு இங்க வைக்கணும். ஓகே அப்படி ஓகே கேண்டலுக்கு கீழே வைக்கணும். ரெண்டே இடம் தான். ஓகே ஓகே. எங்க வைக்க டிசைட் பண்றீங்க? ப்ரோ கீழே வச்சுக்கிறேன் ப்ரோ. ஆ? கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன் ப்ரோ. சேர்த்து வச்சுக்கிறேன். சேஃபா சைடுக்கு போறீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே. டார்கெட் ப்ரோ இல்ல ப்ரோ இது கரெக்டான ட்ரெண்ட் இதுதானே ப்ரோ. நான் கேண்டில் கீழே வச்சுக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ட்ரெண்டோட இதை ஃபாலோ பண்றோம். கவுண்டர் ட்ரெண்ட் இல்ல. அங்கே கேண்டல் கீழே. வச்சுக்கிறேன். ஸோ டார்கெட் எங்க ஹை அந்த வரைக்குமா? அந்த ஹை வச்சுக்கிறேன் ப்ரோ. ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. 1:1 1:1 வச்சு ப்ரோ. ஃபைனலி டார்கெட் ஹிட்.